அட இவ்வளவு நாள் இது தெரியாமல் போச்சே அப்படிங்கிற அளவுக்கு தான் சூப்பரான ஒரு மருந்துங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பக்கத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய செடிகள்லேருந்தே இந்த மருந்தை நம்ம ஈஸியாக தயாரிக்கலாம். ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்குங்க. அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எந்த ஒரு பொருளுமே இலவசமாக கிடச்சிச்சின்னா அதோடைய வேல்யூ யாருக்குமே தெரியாதுங்க. அப்படி ஒரு செடி தாங்க இந்த எருக்கஞ்செடி. எல்லா இடத்துலையுமே படர்ந்து விரிஞ்சு கிடக்குது. நம்ம ஊரில் தான் இது இலவசமாக கிடைக்குது. வெளிநாடுகளில் இது ஒரு பிளான்ட்டுன்னு கஷ்டப்பட்டு வாங்கி காசு கொடுத்து வளர்க்குறாங்க. இதிலிருந்து நான் ஒரு 10 இலை இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா அது ரோடு ஓரத்தில் முளைச்சிருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள், முக்கியமாக அந்த பால் இருக்கக்கூடாது. அதனால் எல்லாத்தையுமே நான் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து மூட்டு வலி, முழங்கால் வலி, இப்போ நான் செய்கிற ஸ்டெப்பு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். இவ்வளவு நாள் கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பேன் வந்து இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். யார் வேணாலும் இந்த ஸ்டெப்பை செய்யலாம். ரொம்ப ஈஸியானது, நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியது. அடுத்ததாக தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்க அந்த இலைகளை எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு பார்த்திங்கன்னா திருப்பி விடணும். ஏன்னா இந்த தண்ணி பார்த்திங்கன்னா பச்சை கலரில் மாறணும். அப்போ தான் அந்த இலையில் உள்ள சாறு இறங்குச்சு இந்த தண்ணி வந்து ஒரு நல்ல ஒரு மருத்துவத்துக்கு பயன்படக்கூடியது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கால் வலி, மூட்டு வலி, அப்புறம் என்ன சொல்கிறது, எனக்கு பார்த்திங்கன்னா பைக்கில் கிக்கர் அடிக்கும்போது கிக்கர் ரிட்டன் ஆகி எனக்கு அடித்ததில் தான் நான் இதை எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இதில் இன்னொரு ஸ்டெப்பையும் ஆட் பண்ணிக்க, இன்னும் நல்ல எஃபெக்ட் தருனாங்க. அதையும் நான் ஆட் பண்ணி சொல்லியிருக்கேன். பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த இலை எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். தண்ணி பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் மாறிடும். வாரத்தில் 2 தடவை நான் இது செஞ்சேன். சுத்தமாக வலி இல்லாமையே போச்சு. ஆனால் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்கள், தண்ணி பச்சை கலரில் மாறிச்சு. அடுத்து இந்த மாதிரி ஒரு காட்டன் ஷால் எடுத்துக்கோங்க. காட்டன் இருந்தால் தான் அது உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டாக இருக்கும். காட்டனில் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மெத்தட் இது தான், எங்கள் பாட்டி சொன்ன மெத்தட் இது தான். நல்லெண்ணெயை வந்து நான் இதில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பொதுவாக நல்லெண்ணெய் சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் வந்து இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சோன்னு எடுத்துக்கிட்டு ஒரு தட்டில் எடுத்துக்கிட்டு இலையில் ஒரு 4 இலையில் நான் எடுத்து இதை தேய்ச்சிக்கிட்டேங்க. ரொம்பவுமே எஃபெக்டிவான மெத்தடுங்க. என்னோடய அனுபவத்தை நான் இதை ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஏற்கனவே இது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் முற்றிலும் வேறு ஒரு ஸ்டெப்பில் இருந்துச்சு. ஆனால் இந்த ஸ்டெப்பு வந்து நான் இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் இந்த மெத்தட் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டாம். தெரியாதவங்களுக்காக தான் நம்ம வீடியோ செய்கிறோம். அடுத்ததாக தண்ணி பச்சை கலரில் மாறிடுச்சு பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு இந்த மாதிரி காட்டனை அதாவது காட்டன் ஷாலை வந்து நீங்கள் நல்லா முடிச்சு, அதாவது நம்ம ஒத்தனம் கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க. தண்ணி வந்து நல்லா சூடு இருக்கணுங்க. அதாவது ஐயோ எனக்கு இதுக்கு மேலே சூடு என்னால் முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. சரி பரவாயில்ல, எனக்கு வலி சரியாகணும் அப்படிங்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். ரொம்ப சுடுதண்ணி வச்சிடாதீங்க, கொப்பளமாக வந்துடும். அதனால் ஓரளவுக்கு நல்ல சூடு இருக்கணும். எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல அந்த எண்ணெயிலேருந்து தேய்ச்ச அந்த இலையை வந்து பெரட்டி வச்சுட்டு இந்த மாதிரி நல்ல காலில் ஒத்தனம் கொடுத்து பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வலி இறங்குறது நல்லாவே தெரியுங்க. ஏன்னா அந்தளவுக்கு எஃபெக்டிவ் இருக்குது இந்த செடியில். இந்த செடியோட ஆங்கில பெயர் வந்து ஆக் பிளான்ட்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி கேல்ட்ரோஃபிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நெட்டில் இந்த செடியோட நன்மைகளை எடுத்து பாருங்கள். நம்ம தான் ஈஸியாக வந்துட்டு இது கிடைக்கிறதுனால அசால்ட்டாக இருக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூட்டு வலிக்கு இது ரொம்பவுமே பயன்படுங்க. நான் சொன்ன மெத்தடே தான். நல்லா சுடுதண்ணியை வச்சுட்டு இந்த மாதிரி செடியை வச்சுட்டு ஒத்தனை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வாரத்தில் 2லேருந்து 3 தடவை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். கர்ப்பிணி பெண்களுக்கு கால் வலிக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது செட் ஆகாது. சர்க்கரை நோயாளிகளுக்கு கால் வலிக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு செட் ஆகாது. ஓகே, இந்த மெத்தடை வந்து நான் ட்ரை பண்ணி எனக்கு நல்ல எஃபெக்ட் கிடச்சிச்சு. உங்களுக்கும் நீங்கள் இது மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். இந்த இலையை வச்சு ஏற்கனவே இந்த மாதிரி தம்ப்நெயிலில் ஒரு வீடியோ இருக்கும், அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். நன்றி, மீண்டும் சந்திக்கலாம்.